ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம Mturkல பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஒர்க் ஏதாவது பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன்ஸ் இருக்கும். அந்த ரேடியோ பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சில ஒர்க்கில் ரொம்ப சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜூம் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஜூம் பண்ணி பார்த்து கூட சில பட்டன்ஸ்லாம் நமக்கு தெரியாது. அப்படி தெரியாத பட்டன்ஸை கூட நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணும்போது ஜூம் பண்ணி காமிக்கும். அது இல்லாமல் நார்மலாகவும் உங்களுக்கு ஜூம் பண்ணியே காமிக்கும். நார்மலாக நீங்கள் ஜூம் பண்ணாமலேயே, அதாவது டோட்டல் பேஜையே ஜூம் பண்ணாமலேயே ரேடியோ பட்டன்ஸ் மட்டும் ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அது பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியோ பட்டன்ஸ்லாம் தெளிவாக தெரியும். நம்ம ஈஸியாக கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ எஸ்ஆர்னோ கிளிக் பண்ணுறீங்க, அதுக்குமே பெருசாகவே இதில் இருக்குது. இதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணாமல் பார்க்கும்போது இதை விட சின்னதாக தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த டூல் எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வயலண்ட் மங்கிங்கிற இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த வயலண்ட் மங்கியை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்கிரிப்டோட பேர் ஹைலைட் ரேடியோ பபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேரு. இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அது வெப்சைட் போய்க்கலாம். கிரீசி ஃபோர்க்குங்கிற சைட்ல தான் நமக்கு அந்த ஸ்கிரிப்ட் கிடைக்குது. ஹைலைட் ரேடியோ பபிள்ஸ் வந்துச்சுங்களா. இப்போ இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால திரும்பி ரீஇன்ஸ்டால் பண்ணட்டுமான்னு கேட்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்ஸ்டால் வெர்ஷன் அப்படின்னு தான் இருக்கும். இன்ஸ்டால் வெர்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் எங்கே போகும் அப்படின்னா இந்த இன்ஸ்டாலேஷன் பேஜுக்கு தனியாக டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு கன்ஃபார்ம் ரீஇன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. நீங்கள் கன்ஃபார்ம் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற மட்டும் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆனது இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இந்த டேஷ்போர்டுக்கு செட்டிங்ஸ் மாதிரி ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணினா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கிரிப்ட். இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக உங்களுக்கு ரேடியோ பட்டன்ஸ் பெருசாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிங்க் ஒரு வேளை உங்களுக்கு போகிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் கொடுங்க இந்த வீடியோ கீழே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.